இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிஞ்சா கமோய் சீசன் 1 எபிசோட் 1. இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரெயினில் ஒரு ஆள் பயங்கர வேர்த்து ஊற்றிட்டு ரொம்ப ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கான். அவன் ட்ரெயின் நின்ன உடனே ரொம்ப வேகமாக அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். அப்போ அந்த இடத்துல அவன் லாக் ஆகிட்டான். ஒரு 6 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு டீம் அவனை லாக் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அவங்கள பார்த்து அவன் கேட்குறான், உங்களுக்கு எப்படி என்ன தெரியும், எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதுவும் பேசாத அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே மாறி மாறி பயங்கரமாக சண்டை நடக்குது. இந்த சண்டையோட விஷுவல்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் ஒரிஜினல் வீடியோவில் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதில் போட்டால் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள சண்டை நடந்து முடிஞ்சு ஒரு வழியா எப்படியும் அவனை கொண்டுட்டாங்க. கொன்ன பிறகு அவனோட ஒரிஜினல் விஷுவல் பிக் வருது. வந்த உடனே அன்னோன் பர்சன் டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இவங்களும் மிஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அதோட இந்த இடத்துல கட் பண்ணி அடுத்த சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அடுத்தது என்ன இருக்குன்னா, நம்மளோட ஹீரோ வந்து ஒரு கராஜ்ல உட்காந்து எதையோ கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி இருந்து பயங்கரமான ஒரு சவுண்ட் வருது. என்னடான்னு திரும்பி பார்த்தா பயங்கரமான ஒரு மாஸ்க் போட்ட முகம் அவர் பின்னாடி இருக்கு. அட்டாக் பண்ற மாதிரி வருது. அது யாருன்னு பார்த்தா அது அவரோட பையன். ஸோ அவருக்கு அவங்க பையனை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாயிடும். அவங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துருவாங்க. ஒய்ஃப் வந்து 2 பேரும் இங்கே தான் விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப அழுக்காக இருக்கீங்க, 2 பேரும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே போகிறோன்னு சொல்லுவாங்க. போகும்போது சும்மா இல்லாத நம்ம ஹீரோயினை பிடிச்சி நல்லா பயன்படுத்தி விட்டுருவாங்க. அவங்களும் பயத்தில் நீங்கள் இன்னும் போலியா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அதோட அந்த இடத்த கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, மர்மமான முறையில் இப்போ நிறைய கொலைங்க நடக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கா, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றத பற்றி நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்கிறாங்க. அதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வருது, இது எல்லாத்துக்கும் காரணம் ஊனி தான் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பையன். அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, வா நீ தூங்கணும், டைம் ஆயிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாரு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல நீ தூங்கு, தேவையில்லாத ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்க, வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் தூங்க வச்சுட்டு வந்துடுறாரு. வந்த பிறகு ஹீரோயின் பின்னாடி இருந்து, நீ எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு இது அவங்களோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது, இது கண்டிப்பாக அந்த ரீப்பர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இருக்கலாம், ஆனால் இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஸோ நீ இதை பற்றி அதிகமாக யோசிக்காத, இதை பற்றி யோசிச்சு உன்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூங்க வைக்கிறாரு. அப்புறம் மறாவது நாள் விடியுது, திரும்பவும் நியூஸ் வருது. நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தடுத்து தொடர் கொலைகள், இந்த சிட்டியில் என்னதான் நடக்குதுன்னு தெரியல, எல்லாமே மர்மமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக அந்த ரீப்பர்ஸோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அது எல்லாத்தையும் கேட்டு சைலண்ட்டாக விடுறாரு. அப்புறம் மறாவது நாளும் ஆயிடுச்சு. மறாவது நாள் அவங்க பையனோட பர்த்டே. ஸோ வெக்கேஷன் மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா. அப்போ அவரோட பையனுக்கு கேக் வெட்டி கொண்டாடி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்க பையனுக்கு ஒரு மாஸ்க் கிஃப்டாக கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க பையனுக்கு மாஸ்க்னா ரொம்ப பிடிக்குன்றதுனால. அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ தூக்கத்துலேருந்து எழுந்துச்சு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இறங்கி கீழே போகிறாரு. கீழே போனால் வந்து அந்த இடம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு 6 பேர் இருக்காங்க. நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அந்த மாஸ்க் போட்ட கில்லர்ஸ், அவங்க தான் வந்திருக்காங்க. வந்த உடனே பயங்கரமாக சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து அப்பான ஒரு பயங்கரமான சவுண்ட் வருது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப கலங்கி போகிறாரு. என்ன ஆச்சுன்னா, அவரோட ஒய்ஃபும் சன்னும் இறந்து போய் கீழே கிடக்குறாங்க. அவங்க பாடியில் ப்ளூ கலரில் ஒரு எலக்ட்ரிக் ரேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து வேகமாக முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஹீரோவையும் குத்திட்டாங்க. குத்தின உடனே அவரும் சைடிலேருந்து கீழே விழுந்துடுறாரு. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுது. ஸோ அந்த கில்லர்ஸ் எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கே இருக்க 3 பாடிஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து போலீஸ் லேபில் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ மட்டும் அதுலேருந்து தப்பிச்சு உயிர் பிழைக்கிறாரு. அவருக்கு திரும்ப அந்த ரேஸ் அவங்க ஒய்ஃப் மேலேயும் அவங்க சன் மேலேயும் ஸ்ப்ரெட் ஆன அந்த ப்ளூ ரேஸ் தான் ஞாபகம் வருது. அப்புறமா அவர் கத்துற சவுண்டு கேட்டு அங்கே டாக்டர்ஸும் நர்சஸும் வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு, இல்லை இவர் இன்னும் சாகலை, இவரை வந்து ட்ரீட்மெண்ட் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அவர் தட்டி கேட்குறாங்க, உங்களுக்கு நாங்கள் பேசுறது கேட்குதா, உங்களால் எங்களை ஃபீல் பண்ண முடியுதான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ எதுவும் சொல்லாத மட்டும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, நல்ல வேலை நீங்கள் பொழைச்சிட்டீங்க, இது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ கேட்குறாரு, என்னோட ஒய்ஃபும் சன்னும் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கு அழறாரு.
அப்புறம் எஃபிஐலேருந்து 2 ஏஜென்ட்ஸ் வர்றாங்க. அவங்க என்ன பேசிட்டு வராங்கன்னா, அவன் கண்டிப்பாக இந்த அட்டாக்லேருந்து சர்வை பண்ணியிருக்கான்னா கண்டிப்பாக அவன் மனுஷனே கிடையாது, அவன் கண்டிப்பாக ஒரு ஜாம்பியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரி வா உள்ளே போய் பார்க்கலான்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே ஹீரோ கிட்ட நாங்கள் 2 பேரும் எஃபிஐலேருந்து வரோம், உங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ எதுவும் சொல்லாத அவர் கையை மட்டும் கெட்டியமாக முறுக்கி பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விசிட்டிங் கார்டு அங்கே வச்சுட்டு போயிடுறாரு. வெளியில் போகும்போது சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கிட்ட, கண்டிப்பாக அவனுக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும், நீ எதுக்கும் அவன் மேலே ஒரு கண்ணை வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியாத அவரை ஃபாலோ பண்ணி அவரை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வைக்குது. ஹீரோ இந்த சைடு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் மார்ச்சரிக்குள்ளே போனது, அதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் கிட்ட ஜாலியாக பேசினது, அவங்க மேலேருந்து அந்த எலக்ட்ரிக் ரேஸ் ஸ்ப்ரெட் ஆனது, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவருக்கும் அவங்களுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ஹீரோ வந்து இந்த ஹிஜான் அப்படின்ற ஒரு நிஞ்சா கிளானோட ஃபார்மராக இருந்ததுனால அவரோட மொத்த டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி சண்டை போடுறாரு. அது வந்து அந்த எஃபிஐ பொண்ணுக்கு என்ன நடக்குது எதுவுமே புரியல, அது பாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கன் எடுத்துக்கிட்டு போகுது. அதுக்குள்ளே ஹீரோ அது பின்னாடி போயிட்டு அதை மயக்கம் வர இடத்துல கரெக்டாக அடிச்சு லாக் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சரியான சண்டை நடக்குது. அப்புறம் அந்த இன்னொரு எஃபிஐ ஏஜென்ட் வந்து அவரோட பார்ட்னர் காணும்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கே வந்துட்டாரு. வந்து பார்த்தா ஒரே பொணங்களாக குஞ்சு கிடக்குது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா ஹீரோ அப்போ தான் வந்து அந்த கேங்கோட லீடரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கும் அந்த கேங்கோட லீடருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. 2 பேரும் சரியான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஹீரோ வந்து அந்த வில்லனை அடித்து ஒரு ஓரமாக படுக்க வச்சுட்டு கேட்குறாரு, எப்படி நீ என்னை கண்டுபிடிச்ச, நான் தான் எல்லாத்தையுமே மாற்றிட்டேனே, உன்னால் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த வில்லன் சொல்கிறான், நீ எதை வேணாலும் மாற்றலாம், ஆனால் உன்னோட விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே ஹீரோ அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணிவிட்டு அந்த வில்லனையும் கொண்டுட்டு கடைசியாக ஒரு டைம் மார்ச்சரி போயிட்டு அவங்க ஒய்ஃபையும் அவங்க பையனையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த இடத்துல பிரேக் ஆகி உட்காடுறாரு. உட்காந்துட்டு அப்படியே பொறுமையாக அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு அவர் ஒரு இடத்துல ஹைட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய சூட்கேஸ் ஒன்று எடுத்து உள்ளே பார்த்தா அவரோட பழைய அந்த நிஞ்சா வேக்கான மாஸ்க், அப்புறம் அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துட்டு அவரோட மெமரிஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கிறாரு. எப்படி ஜாலியாக இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, எப்படிலாம் அவங்க என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு ஒரே அடியாக அந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணி அந்த வீடை கொளுத்திட்டு அந்த இடத்துலேருந்து அந்த மாஸ்கை போட்டுட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்படியே இந்த பிளேஸில் இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இதோட கண்டினியூஷன் அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் இதே மாதிரி வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு மறக்காத இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.